வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் 25,250 அந்த சைக்கலாஜிக்கல் பேரியருக்கு கீழே முடிவடைந்திருக்கிறது. ஒரு 48 புள்ளிகள் குறைந்து 25,237, அட்வான்சஸ் 818, டிக்ளைன்ஸ் 1,826. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது அந்த நெகட்டிவ் சைடு, அதாவது மார்னிங்கில் ஒரு நெகட்டிவ் சைடை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. க்ளோசிங்கில் நிறைய பாசிட்டிவ், அதை பின்னாடி பார்ப்போம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், மிட் செலக்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்று 3 துறைகளும் நன்கு பையிங் வந்தது. FMCG, IT அண்ட் மெட்டல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கின துறைகள்னு சொல்லலாம். மெயினாக PSU ஸ்டாக்ஸ்லாம் ஒரு இந்த ரிஃபார்ம் ரைடிங் வந்து இருக்குங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், மெயினாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் குரோத் தென் பொட்டென்ஷியல் அண்ட் த வால்யூம், இது மூணுமே பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் PSU ஸ்டாக்ஸ்லாம் நன்கு சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைய தினம் அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இன்டர்க்ளோப், பஜாஜ் ஃபின்சர்வ், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், NTPC, மாருதி சுசுக்கி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் லீவர், மேக்ஸ் ஹெல்த் கேர், பவர் கிரிட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், நெஸ்லே, அதானி, ONGC இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் பிளாக் டீலில் பார்த்தோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், கோட்டக் பேங்க் அண்ட் டாடா ஸ்டீல் இது மூன்றும் நடந்துள்ளது. தங்கம் பார்த்தோன்னா இன்னைக்கு 2,489 ரூபாய் அதிகரித்து 1,23,853லையும், சில்வர் 5,985 ரூபாய் அதிகரித்து 1,52,451லையும், க்ரூட் ஆயில் 54 ரூபாய் அதிகரித்து 5,300லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இவங்க வந்து இந்த எனர்ஜி அண்ட் கேஸ் வந்து அமெரிக்காலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுமாரி US இந்தியா மீட்டும் வெகு விரைவில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மூன்றாவது, US அண்ட் சைனா கூடிய விரைவில் அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த சைனா மேலே அவங்க போட்டிருக்கிற திணிப்பை இப்பொழுதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பது இட்ஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்தோன்னா இங்கே மைக்ரோ எக்கனாமிக்கில் நம்மளுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கனாக்க 8 வருடத்தினுடைய லோவை தொட்டுள்ளது, 1.54%. அதுமாதிரி நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைய தினம் அதிகரித்து 11 க்ளோஸ் ஆகிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாளைய தினம் நியூ IPOவில் LG எலக்ட்ரானிக்ஸ் லிஸ்டாக இருக்கிறது. 37% எபோவ் இட்ஸ் ரேட்டில் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 37% அதிகமாக லிஸ்ட் ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் வந்து இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மேலும் கவர்மெண்ட்டினுடைய சில இன்புட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய RBI மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. நிறைய இப்போ அதாவது இந்த நெக்ஸ்ட் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆரம்பமாகி போய் கொண்டிருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல் சந்தைகளில் வந்து ரியாக்ஷன்ஸ் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் 25,177 ஒரு டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ரைஸ் லோ கிட்டத்தட்ட 9:45 வந்தது, 25,152.30. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த லெவலில் வந்து திருப்பி வந்ததுங்க. 9:30 மணி, 11:30 மணி, 1:30 மணி, இந்த 3 டயத்துலையும் அந்த இடத்த வந்து ரீபவுண்ட் ஆகிருக்கு. அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுபோல் இன்றைய தினம் ஹை 25,267.30 ஒரு 3 மணிக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஹை கிட்ட தான் மார்க்கெட் வந்து இன்றைய தினம் முடிவடைந்திருக்கு, இன்றைய ஹை கிட்ட முடிவடைந்திருக்கிறது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். பட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரெக்கவரி வந்தது. அது ரெக்கவர் ஆனதுனால தான் மார்க்கெட்டில் வந்து ஐடி துறைகளில் வந்து செல்லிங் வந்தாலும்
எஃப்எம்சிஜியில் செல்லிங் வந்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் கார்டு மாரி பாதுகாத்தது அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்தவரை ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா 25,100 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் 25,285.90 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். மேலும் அந்த ஆர்எஸ்ஐயை வைத்து பார்க்கும்பொழுது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் லைன் வந்து கிராஸ்ட் த ஆர்எஸ்ஐ லைன் டெய்லி இருக்கு இல்லையா, அந்த எண்ட் ஆஃப் த டே இது இருக்குது. இது என்னதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிள் மூவ் ஆன் அப்சைடு இது வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் எகைன் இந்த 25,285 தாண்டினா 25,300 25,400 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ அதனால் எப்போ வந்து மறுபடியும் அந்த 25,000 ரீடெஸ்ட் பண்ணோன்னா 25,100 கீழே போச்சுனாக்க அது வரலையும் இன்னும் பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது. ப்ளஸ் ரெண்டாவது மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் உள்ளே வந்துட்டுருக்கு. அதாவது யூஎஸ் சைனா, இந்தியா சைனா அண்டு ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டாப், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உள்ளே வரதுனால அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும் என்று எதிர்பார்க்கலாம். நாளை தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.